முதல் அமைச்சராக இப்போ நீங்க மீட்டிங் நடத்திருக்கீங்க, அடுத்தடுத்து அமைச்சர்கள் போவாங்களா, இன்னும் அமைச்சர்களுடைய பட்டியல் மாண்புமிகு முதலமைச்சர் வந்து கூடிய விரைவில் அறிவிப்பாரு. அது அந்த டிஸ்கஷன்ல தான் அவர் இருக்கிறாரு. சோ இன்னைக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவும் சரி, அந்தந்த தொகுதியில ரிவ்யூ மீட்டிங்ஸ் தலைவர் அவர்கள் உத்தரவிட்டு இருக்காரு. எல்லாருமே நேற்று நம்பிக்கையில்லா தீர்மானம் வரைக்கும் அந்த ஒர்க்ல எல்லாரும் இருந்தோம். சோ இன்றையிலிருந்து அவங்கவுங்க ரிவ்யூ மீட்டிங் போட்டுட்டு தொகுதிக்கு தேவையான பிரச்சனைகளை அரசு ஊழியர்களுடன் கலந்து ஆலோசித்துட்டு அந்த ஃபைலை எடுத்துட்டு மினிஸ்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணோன்னு அந்தந்த தொகுதிக்கான ப்ராக்ரஸ் ஒர்க்கு அந்தந்த மினிஸ்டருக்கு கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவு கொடுப்பாரு. ஒவ்வொரு தொகுதியும் அது வெற்றி பெற்ற தொகுதியாகவும், தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்ற தொகுதியாகவும் சரி, இல்ல எதிர்கட்சிகள் இருந்த தொகுதியாகவும் சரி, தமிழக வெற்றி கழகத்தை பற்றும் 234 தொகுதியும் ஒரே பார்வையுடன் தமிழக முதலமைச்சர் அணுக சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஒரு மக்களுடைய நம்பிக்கையான நிர்வாகம் நடக்கிறத உறுதி கொடுக்கிறோம். ஊழியர்களுக்கு மாற்றுப்பணி வழங்கணும். அதே போல இந்த 717 கடைகள் மூடப்படுவதால ஆண்டுக்கு 8000 கோடி ரூபாய் வரைக்கும் வருவாய் இழப்பு அப்படின்னு பேசுறாங்க. அதை நீங்க எப்படி சார் சமாளிக்க? 8000 கோடி வருவாய் இழப்பா இல்ல மக்களுடைய உயிரானா? தமிழக வெற்றி கழகத்துக்கும் சரி, எங்களுடைய முதலமைச்சருக்கும் மக்களுடைய உயிர் தான் பிரதான முக்கியம். அதை நாங்கள் உறுதிப்பட சொல்றோம். அது மாதிரி கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அரசு ஊழியர்களா இருக்கக்கூடியவர்களுக்கு எப்பொழுதும் கைவிட மாட்டாரு. அவங்களுக்கான மாற்று துறையில இன்னும் கிட்டத்தட்ட 1 லட்சம் போஸ்ட் வேக்கண்டாவே இருக்கு. லாஸ்ட் 5 வருஷமா வேக்கண்ட் போஸ்ட் தான் நிறைய இருக்கு. கண்டிப்பாக அவர்களுக்கு மாற்று வேலை வாய்ப்பை உறுதி செய்வார். அரசியல் கேள்விகள் இங்க வேணாம். இங்க உயர் அதிகாரிகள் இருக்கக்கூடிய மீட்டிங் இது. அரசியல் கொஸ்டின் நான் 6 மணிக்கு பதில் சொல்றேன். இது அரசு ஊழியர்கள் எங்களோட உட்கார்ந்து இருக்காங்க. அரசு ஊழியர்கள் இடத்துல அரசியல் கொஸ்டின்னா நிர்வாக ரீதியான கேள்விகள் கேளுங்க. அதுதான் புரோட்டோகால். அது அரசு அதிகாரிகளுடைய செயல்பாடு இதற்கப்புறம் எப்படி இருக்கும்? நீங்க சொன்ன மாதிரி ஜீரோ கமிஷன் போன்ற பல்வேறு விஷயங்களை டச் பண்ணிருக்கீங்க. உங்க அரசு கவர்மெண்ட் தரப்புல இருந்து மினிஸ்டர்ஸ், எம்எல்ஏஸ் அரசு அதிகாரிகளுடைய செயல்பாடு எவ்வாறு கண்காணிக்கிறோம்? அவங்களுடைய கண்டிப்பா முன்னாடி இருந்த முதலமைச்சர் மேல குற்றச்சாட்டுகள் ஊழல் குற்றச்சாட்டுகள், குடும்பத்துக்கான ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்கு. எங்க தலைவர் எப்பவுமே தெளிவா சொல்லிட்டாரு. இங்க பவர் சென்டர்ஸ் கிடையாது, ஒரே சென்டர் தான், அது முதலமைச்சர் தான். ஊழல்ங்கிறது ₹1 நான் டச் பண்ண முடியும். அவரோட வழியில நாங்கள் அமைச்சர்களா இருந்தாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, எல்லோரும் அவர் வழியில தான் நாங்க இருக்கிறோம். அதை நீங்க பாப்பீங்க. வித்தின் ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளேயே எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எல்லாம் முன்னாடி கரப்ஷன் வந்துச்சோ அந்தந்த டிபார்ட்மெண்ட்லாம் எதுவுமே இல்லாம ஒரு நேர்மையா அரசு ஊழியர்கள் அவருக்கான வேலையை வெளிப்படைத்தன்மையுடன் அவர்கள் செய்வார்கள். அதற்கு நாங்கள் எல்லாம் ஒத்துழைப்போம். அதிகாரிகள் மேல மட்டுமே எப்பவுமே தவறு சொல்லக்கூடாது. எப்பயுமே ஒரு சிஎம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா நேர்மையா இருக்காரோ அதுபடிதான் அமைச்சர்கள் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் அதிகாரிகள் இருப்பாங்க. இதுக்கு முன்பு எந்த கட்சியும் அப்படி இல்ல. முதலமைச்சர் எந்த அளவுக்கு நேர்மையோடு செயல்பட போறார் நீங்க கண்பட நீங்க பாப்பீங்க. பொதுவா அவர் அதிகமா பேசணும், செயல தான் பண்ணுவாரு. அவருடைய வழி தொட்டு நாங்களும் அப்படி இருப்போம். அதே மாதிரி அரசு ஊழியர்களும் கண்டிப்பாக ஒரு வெளிப்படை தன்மையுடன் ஆட்சிக்கு அவர்கள் வரவேற்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனா தமிழக வெற்றி கழகம் போஸ்டல் ஓட்டுல அதிகமான காவல்துறை அதிகமா ஓட்டு போட்டிருக்காங்க. அரசு ஊழியர்கள் அதிகமான ஓட்டு போட்டிருக்காங்க. ஏன்னா அவங்கள போன அரசு வேலை செய்ய விடவே இல்லை. ஒரு பிரஷர் இருந்துச்சு. அவங்களுக்கான ஃப்ரீடமும் அவங்களுக்கான முழுமையான ஒத்துழைப்பும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் நாங்க கண்டிப்பா அவங்களோட சேர்ந்து ஒத்துழைப்பு இருக்கும். ஏன்னா மக்களுக்கு எந்த விதமான ப்ராஜெக்டும் எந்த விதமான ஸ்கீம்ஸும் டெலிவரி ஆகணும். அதுக்கு இப்ப நாங்களும் அரசு ஊழியர்கள் தான். அரசு ஊழியர்கள் ஒரு அமைச்சரோ இல்ல ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாங்களும் அரசு ஊழியர் தான். அதனாலதான் கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்குது. சட்டமன்றம் கவர்மெண்ட் சம்பளம். சோ அரசு ஊழியர்கள் படிச்சுட்டு வரவங்க மட்டும் அரசு ஊழியர்கள், சட்டமன்ற உறுப்பினரும் அரசு ஊழியர் தான், அமைச்சரும் அரசு ஊழியர்கள் தான். இதுல புரோட்டோகால்ஸ் வேணா மாறுபடலாம். அது நாங்க அதிகார சக்தியா நாங்க பார்க்கல. எல்லோரும் சேர்ந்தாதான் கடைநிலையில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஸ்கீம்ஸ் போய் சேர்ந்து போக முடியும். முன்னாடி ராஜீவ்காந்தி ஐயா சொன்னார் ₹1 ஒதுக்குனா மக்களுக்கு ₹30 ₹20 போறதே கஷ்டம்னு. எங்களுடைய தலைவருடைய குறிக்கோள் ₹100 அலர்ட் பண்ண அந்த ₹100 சாமானிய மக்களுக்கு கொண்டு செல்லுங்கிறது தான் எங்களுடைய குறிக்கோள். அது வெளிப்படை அரசு இருக்கும். பல்வேறு நடவடிக்கை எடுத்திருக்கும். ஆனாலும் இந்த காலையில 6 மணிக்கே மறைமுகமா விற்பனை செய்வது, 10 மணிக்கு மேலேயும் விற்பனை செய்வது தொடர்ந்து இல்ல. அது இப்பதான் ரிவ்யூ மீட்டிங்ல சொன்னோம். நானு எந்த டைம் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த டைம் ஸ்டார்ட் 12 மணினா 12 மணிக்கு பண்ணணும், நைட் 10 மணினா க்ளோஸ் பண்ணணும். அது மாதிரி மது கடைக்கு பக்கத்திலே நிறைய
மளிகை கடைகள்ல வந்து இல்லீகல் சேல்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. நிறைய பார்ஸ் வந்து இல்லீகல் பார்ஸ் ஓபன் ஆயிருக்கு. அதையெல்லாம் இன்றைக்கு நைட்டு 12 மணிக்குள்ளேயே வெள்ளிவாக்கத்துல க்ளோஸ் பண்ணிருக்கோம். காவல்துறை இமிடியட்டா போனவனே ரிவ்யூ மீட்டிங் அடிஷனல் கமிஷனர் போறேன்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கே ஐநா வர மாதிரி இருக்கக்கூடிய ஏரியால அதை நாங்க மார்க் பண்ணி ஆல்ரெடி கொடுத்துட்டோம் எந்தெந்த கடை இருக்குன்னு. இமிடியட்டா இன்னைக்கு நைட்டே கிளீன் அப் பண்ணிடுவாங்க. நேரம் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா? 2 மணிக்கு தொடர்ந்து 10 மணிக்கு மூடுறாங்க. இன்னும் நேரம் குறைக்கிறதுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் கொள்கை விளக்கத்தை கூடிய சீக்கிரத்துல கொடுப்பாரு.